integral calculus or இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது integration. ஸோ integral calculus அப்படிங்கிறது reverse process of differentiation. இந்த டிஃப்ரென்ஷியேஷனோட ஐடியா லாஸ்ட் செஷன்ஸில் எப்படி பேசியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ரேண்டமான ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இதோட ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இப்போது உங்களுக்கே அந்த ஆன்சர் நான் விட்டுறேன். எப்படி இந்த ஷேப்போட ஏரியா கண்டுபிடிக்கிறது? நமக்கு டெஃபினட்டான எந்த ஃபார்முலாஸுமே கிடையாது. அப்படி இர்ரெகுலரான ஒரு சர்ஃபேஸோட ஏரியா ஃபைன் பண்ணுற வேலை தான் இந்த டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டெகிரேஷனும் பண்ணும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், இந்த ஏரியா எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன யூனிஃபார்ம் பார்ட்டை ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், ஒரு டைல் மாதிரி. இந்த டைலுக்கு டெஃபினட்டான ஏரியா கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா A² தான் சைடு ஒரு ஸ்கொயரோட ஏரியா. இந்த டோட்டல் ஏரியா ஃபுல்லாக எவ்வளோ டைல்ஸ் என்னால் லே பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டேரெக்டாக கன்ஸ்ட்ரக்டிவாக ரிப்பீட்டடாக இந்த டைல்ஸை நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டே போகலாம் ஃபுல்லாக. இது ஃபுல்லாகவே எனக்கு ஒரு 200 டைல் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது 200 × A² தான் டோட்டல் ஏரியா ஆஃப் தி இர்ரெகுலர் சர்ஃபேஸ் ஏரியான்னு வந்துடும். அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஃபங்க்ஷனை அல்லது பெரிய கிராஃபை ஒரு சின்ன செக்மெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது டிஃப்ரென்ஷியேஷன். ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்லோப் கண்டுபிடிச்சோம், பெரிய ஒரு இர்ரெகுலரான ஒரு கிராஃப்லேருந்து ஒரு சின்ன ஸ்லோப் கண்டுபிடிச்சோம், அந்த ப்ராசஸ் டிஃப்ரென்ஷியேஷன். இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன பார்ட், சின்ன ஃபங்க்ஷனை கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷனாக மாற்றி ஓவர் த லிமிட் நம்ம அப்ளை பண்ணுறத இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. அப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா, இது அப்படியே ரிவர்ஸ் ஃபார்முலா கூட நீங்கள் அப்படி மைண்டில் வச்சுக்க முடியும். ரிவர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். இன்டெஃபினிட் இன்டெக்ரல். ரெண்டு டைப் இருக்குது, டெஃபினிட் இன்டெக்ரல், இன்டெஃபினிட் இன்டெக்ரல். ஸோ இன்டெஃபினிட்னா என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப மேத்தமேட்டிக்கலாக நம்ம பேசாமல், இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறதெல்லாம் பேசாமல், டேரெக்டாக ஒரு கொஞ்சம் செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிஃப்ரென்ஷியேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஈக்குவலி இன்டெகிரேஷனும் இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் ஆஃப் x⁴n dx. அப்போது இன்டெகிரேஷனோட சிம்பிள் தான் இது. x⁴nங்கிற ஃபங்க்ஷன். இந்த dxோட வேலை என்னென்னா, வித் ரெஸ்பெக்ட் டு எதை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னு காமிக்கணும். ஸோ dxன்னு வர்றதுனால இந்த வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வச்சு இந்த இன்டெகிரேஷன் பண்ணணும். ஸோ dxங்கிறது ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட்டான டைம் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேஷனில் யூஸ் பண்ணோம் அதே மாதிரி dxங்கிறது ஒரு எலமெண்ட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறது தான் அதோட வேறு. ஃபங்க்ஷன் என்னது x⁴n. இதோட ஆன்சர் என்ன வரும்னா, x⁴n + 1 டிவைடட் பை n + 1 ஒரு ஆன்சர். ரொம்ப ஈஸி. ஒரு ஃபங்க்ஷனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். இன்டெக்ரல் ஆஃப் x⁴ dxன்னு வருது இன்டெகிரேஷன். என்னாகும், பவர் 1 அதிகமாகும். ஸோ 4 + 1 5 வரும், டிவைடட் பை 4 + 1 5. இப்போ பவர் 1 இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான், அதே பவரை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இன்டெகிரேஷன் ஆகிடும். இனி நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் போகலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் 1 dx. அது 1ங்கிறது நம்ம எழுதணுன்னே இல்லை, டேரெக்டாக இன்டெக்ரல் ஆஃப் dx அப்படின்னாலே நான் 1 இன்டெகிரேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன பேசியிருந்தோன்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, 0ன்னு எழுதியிருந்தோம். ஆனால் இன்டெகிரேஷன் அப்படி இல்லை. 1ங்கிறது நான் எப்படி எழுதலாம்னு பாருங்கள். இன்டெக்ரல் 1ங்கிறது x⁴0 dxன்னு எழுதலாம், ஏன்னா எனிதிங் பவர் 0ங்கிறது 1 தான், அதனால் x⁴0. இப்போ இந்த ஃபார்முலா மேலே சொன்ன ஃபார்முலா மறுபடியும் அப்ளை பண்ணலாம். இப்போ 0ங்கிறது n, ஸோ n + 1 / n + 1 ஃபார்முலா, ஏன்னா x⁴0ன்னு வருது இந்த இடத்துல. அப்ளை பண்ணால் x⁴0 + 1 / 0 + 1 வரும். ஆன்சர் எக்ஸ்னு வரும். ரொம்ப சிம்பிளான லாஜிக். அதனால் நான் இது எப்படி வந்துச்சுன்னு சும்மா எழுதுனேன். நீங்கள் டேரெக்டாக என்ன தெரிஞ்சு வச்சுக்கலாம். இன்டெக்ரல் dx அப்படிங்கிறது எக்ஸ். இதுக்கு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த இன்டெக்ரல் டிஃப்ரென்ஷியலும் ரெண்டுமே எனிமீஸ், ஆப்போசிட் மாதிரி. அப்போது இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியல் அப்படி கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சும்மா ஒரு ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். இது செகண்ட் ஃபங்க்ஷன். தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து இன்டெக்ரல் ஆஃப் sin x dx. சைன் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணும். டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன பார்த்தோம், இன்டெக்ரல் ஆஃப் sin x cos xன்னு படித்தோம். இங்கேயும் அதே தான், இன்டெக்ரல் sin x cos x தான், ஆனால் மைனஸ் cos x.
தேர்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன படிச்சிருந்தோம்? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். இங்கே என்ன வரும்? அப்படி ஆப்போசிட். அப்படி பார்க்கும்போது சைன் எக்ஸ். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப யூனிக்கான ஃபங்க்ஷன். log xோட டிஃப்ரென்ஷியேஷன் d by dx of log x. இந்த ஆன்சர் 1 by xன்னு எழுதணும். அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே என்ன ஆன்சர் வருதுன்னு, 1 by xை நான் இன்டகிரேட் பண்ணால் அப்படியே ரிவர்ஸ் 1 by xஐ இன்டகிரேட் பண்ணால் log x வந்துடும். எல்லா கண்டிஷன்ஸும் அப்படி தான். அப்போ இங்கே இன்டெக்ரல் ஆஃப் 1 by x dx பண்ணால் ஆன்சர் log xன்னு வரும். இனி யூஸ்வலாக நம்ம நிறைய தடவை எழுதுன எக்ஸ்பொனன்ட் ஃபங்க்ஷன். எக்ஸ்பொனன்ட் ஃபங்க்ஷனை நம்ம சொன்னோம் இன்டகிரேட்டும் பண்ண முடியாது, டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ண முடியாது. என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை நம்ம அப்படியே எடுத்து எழுதிடணும். அப்போது e பவர் எக்ஸே தான் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் பேசிக் இன்டெக்ரல் ஃபார்முலா. இந்த எல்லா ஃபார்முலாஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் n + 1 பை எக்ஸ் பவர் n + 1 பை n + 1 dx பண்ணால் எக்ஸ் 0 வராது. இன்டெக்ரல் dxங்கிறது எக்ஸ். ஓவராலாகவே இதில் இந்த ஃபார்முலாஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து இன்டெஃபினிட் இன்டெக்ரல். இன்டெஃபினிட் அப்படின்னா எங்கிருந்து எது வரைக்கும் அந்த ரேஞ்ச் அப்ளை ஆகுதுன்னு நான் பேசவே இல்லை. இப்போ ஒரு கிராஃப் இருக்குது. இந்த கிராஃப் எங்கே போய் முடியும்னு சொல்லணும், எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லணும், எங்கே முடியும்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டா அது டெஃபினிட் இன்டெக்ரல். இன்டெஃபினிட் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டே இல்லை, லிமிட் அப்ளை பண்ணல. நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இதை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்க்கலாம். ஒரு ரேண்டமான ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். y = x³ + 4x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இதை நான் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx = x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போது x பவர் n ஃபார்முலா, இப்போது nx பவர் n - 1 வரும். டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணோம். அதனால் 3x பவர் 3 - 1 2. இது வந்து டிஃப்ரென்ஷியல். இனி செகண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். 4xன்னு இருக்குது. 4x பண்ணால் 4 வந்து காமனாக எடுத்துக்கலாம். dx by dxன்னு இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ண இப்போ dx by dx 1. அதனால் டிஃப்ரென்ஷியேஷனோட ஃபார்ம் இது கிளியராக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியல் 3x² + 4ங்கிற வேற ஒரு ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு. இதை நான் மறுபடியும் y கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு dxஐ ரைட் சைடு கொண்டு போகணும். இப்போது dy லெஃப்ட் சைடு பாருங்கள். dy = 3x² + 4 × dxன்னு வந்துருச்சு. எனக்கு என்ன வேணும்? yன்னு கிடைக்கணும். அதனால் ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணால் போதும். இன்டெக்ரல் dyங்கிறது y தானே. அப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் dyங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது. இதை நான் வந்து yங்கிற ஆக்சுவல் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதனால் ரெண்டு சைடும் நான் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறேன். இனி லெஃப்ட் சைடு பாருங்கள். இன்டெக்ரல் dy yன்னு வந்துருச்சு. இனி இன்டெக்ரல் 3x² பண்ணலாம். ஸோ 3 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கலாம். மிச்சம் என்ன இருக்குது? x² மட்டும் இருக்குது. x² இந்த dx உள்ள வரும். ஸோ என்ன பண்ணோம்? இன்டெக்ரல் x² dxன்னு இருக்கும். நம்மளோட ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். x பவர் n + 1 by n + 1. அப்போ x³ by 3ன்னு வரும். அப்போ டேரெக்டாக இந்த ஃபார்முலா x பவர் n ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுனால இங்கே ஆன்சர் x³ by 3. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் 4 இருக்குது. 0ன்னு எழுதிடாதீங்க. இன்டெக்ரல் ஆஃப் 4 dxன்னு தான் இருக்கும். நம்ம 4 தான் வெளியே எடுத்துடலாம். அப்போ இன்டெக்ரல் dxன்னு இருக்கும். இன்டெக்ரல் dx பண்ணால் ஆன்சர் 1 வரும் இன்டெக்ரேஷனில். அப்போது இங்கே ஆன்சர் டேரெக்டாக 4 இன்டெக்ரல் dxன்னு வரும். இன்டெக்ரல் dxங்கிறது xன்னு வரும். இப்போ 4x. இப்போ ஆன்சர் பாருங்கள். 3 கெட் கேன்சல். y = x³ + 4xன்னு வந்துருச்சு. நான் இது என்ன பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த ஒரு ரேண்டமான ஒரு ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு தடவை இன்டெகிரேட் பண்ணிட்டேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்போ ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம்.
இனி அதை dx ரைட் சைடு கொண்டு போய் நான் yங்கிற ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சா நான் என்ன ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அதே ஃபங்க்ஷன் தான் கடைசியில் கிடச்சி. அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன கணக்கு கரெக்டு தானே. ஒரு பெரிய ஏரியாவை, ஒரு பெரிய ரேண்டமான ஏரியாவை சின்ன சின்ன பார்ட்டாக, சின்ன சின்ன டைலாக பிரேக் பண்ணிவிட்டு எல்லா டைலையும் அட்டாச் பண்ணி ஓவர் தி கம்ப்ளீட் சர்ஃபேஸ் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா வில் கெட் அ டோட்டல் ஏரியா ஆகை. அப்போ நான் டோட்டலாக ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ஆரம்பித்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு தடவை இன்டெகிரேட் பண்ணால் வில் கெட் த சேம் ரிசல்ட். அதனால தான் டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டெகிரேஷனும் அப்படியே ஆப்போசிட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். இங்கே வர்ற எல்லா ஃபார்முலாஸுமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். லாக் எக்ஸ்லேருந்து சொல்லலாம், எல்லா இ பவர் எக்ஸாக இருந்தாலும் சரி, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் பண்ணாலும் சரி, காஸ் எக்ஸ்னு ஒரு ஆன்சர், காஸ் எக்ஸ் பண்ணால் மைனஸ், இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துடலாம், மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியல் மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ ரிவர்ஸில் வரும். அப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் படித்தாலே ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸே அப்படி திருப்பி தரவில் வர மாதிரி இருக்கும். சரி, இங்கே என்ன பிரச்சனைனா இந்த ஃபார்முலா எல்லாம் கரெக்டு தான், ஆனால் இங்கே ஒரு சின்ன எரரும் இது இங்கே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கேயே பண்ணிடுறேன் பாருங்கள். இதே ஃபங்க்ஷனில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிளாக y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ப்ளஸ் 8 ஒரு நம்பர் வந்துருச்சு. இப்போ நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4xோட இல்லை, அது கூட ஒரு கான்ஸ்டன்ட் வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்ரென்ஷியல் பாருங்கள், dy by dx ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பண்ணால் 3x² வரும், ப்ளஸ் 4x பண்ணால் ஆன்சர் 4, ஏன்னா dx by dxன்னு வரும், அது 1 ஆயிரும். ஸோ அதனால் 1. இனி 8 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் 0, ஏன்னா கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். இனி மறுபடியும் நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஸோ dy கண்டுபிடிக்கிறதுக்கு dy ஈக்குவல் டு 3x² ப்ளஸ் 4 இன்டூ dxன்னு வரும். இப்போது இன்டெகிரேட் பண்ணலாம் ரெண்டு சைடும் டு ஃபைண்ட் y வேல்யூ. ஸோ இன்டெக்ரல் dy, ரைட் சைடும் இன்டெக்ரல். ஸோ y ஈக்குவல் டு 3x² ஃபஸ்ட்டு, ஸோ 3 வெளியே வச்சுக்கலாம், x² இன்டெக்ரேஷன் x³ by 3ன்னு வரும், ப்ளஸ் 4 இன்டெக்ரேஷன். ஸோ 4 கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டா 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ 1 dxன்னு வரும். இப்போது எக்ஸ்னு வரும் ஆன்சர். அப்போது 3 கெட் கேன்சல். ஸோ y ஈக்குவல் டு x³ ப்ளஸ் 4x. இப்போ தான் நான் இங்கே சொன்ன கரெக்ஷன் வருது. இல்லை, ரெண்டுலேயுமே அதே ஆன்சர் தான் வரணும். மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணால் அப்போ இங்கேயும் அதே தான் வரணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணால் அதே ஆன்சர். ஆனால் இங்கே ஒரு ஆன்சர் வரவே இல்லை. இங்கே ப்ளஸ் 8ன்னு இருக்குது, ஆனால் இந்த ப்ளஸ் 8ங்கிற இங்கே வரவே இல்லை. இதுதான் பேரண்ட் ஃபங்க்ஷன். இந்த பேரண்ட் ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா மேபி அது இல்லாமல் கூட இருக்கலாம். இல்லாமல் இருந்தால் ஓகே, பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒருவேளை இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்ட் ஃபைனலாக வராது இந்த ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த பேரண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னே தெரியல, உங்களுக்கு டேரெக்டாக 3x² ப்ளஸ் 4 மட்டும்தான் கொஸ்டினில் கொடுக்குறாங்க. அண்ட் யூ ஆர் இன்டெகிரேட்டிங் இட் டு ஃபைண்ட் y வேல்யூ. ஸோ நீங்கள் y டேரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்க. என்னுடைய ஆக்சுவலான ஈக்குவேஷன் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிக்குவோம், இந்த லிமிட்டே இல்லாத, அதாவது ரேண்டமான ஒரு இன்டெகிரேஷன், டெஃபினட் லிமிட் இல்லாத இன்டெகிரேஷனில் ஒரு ப்ளஸ் சிங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை சும்மா எழுதிக்குவாங்க. இது இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் இது எதுக்குன்னா, இந்த வேல்யூ இந்த ப்ரீவியஸ் கேஸ்லேயும் அது இருந்துச்சு, ஆனால் அந்த வேல்யூ 0வாக இருந்துச்சு முன்னாடி. இப்போ இந்த கான்ஸ்டண்ட்டோட வேல்யூ 8. அப்போது இந்த எல்லா ஃபார்முலாவையும் இன்டெஃபினிட் இன்டெக்ரலாக இருக்கிறனால ஒரு ப்ளஸ் சின்னு எல்லா ஃபங்க்ஷன், ஒரு வேளை நான் இன்டெகிரேட் பண்ண எண்டில் பேரண்ட் ஃபங்க்ஷனில் ஒரு வேளை கான்ஸ்டன்ட் இருந்திருக்கலாம், அதனால ஒரு ப்ளஸ் சின்னு எழுதிட்டிங்கன்னா இந்த கம்ப்ளீட்டான ஐடியாஸ் முடிஞ்சிடும். இந்த ஐடியா கிளியர்னு நினைக்கிறேன். அப்போது எப்போல்லாம் நீங்கள் இன்டெஃபினிட் வச்சு பண்ணுவீங்களோ அப்போல்லாம் ஒரு ப்ளஸ் சி எழுதிக்கிங்க. இந்த ப்ளஸ் சி ஃபைன் பண்ணுறதுக்குள்ள ஐடியாஸ் எப்படி கிடைக்கும், நமக்கு 8ன்னு எப்படி தெரியும் எப்படின்னா, அவங்க ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுப்பாங்க அது கண்டுபிடிக்கிறதுக்கு. எல்லா ப்ராப்ளம்லேயும் இன்டெகிரேஷன் வரும்போது இந்த இனிஷியலாக இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட். நான் அது எப்படி கொடுப்பாங்கங்கிறத நான் இங்கே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லிடுறேன், பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, take y value equal to 8 when x value equal to 0 இப்படி சொல்லிடுவாங்க.
நான் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு ஃபைனலாக கிடைச்சது எவ்வளோ? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ப்ளஸ் c தானே, இப்படி தான் கிடச்சிருக்கும். இந்த பேரண்ட் ஃபங்க்ஷனில் 8 இருக்கிறது எனக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணலாம், அவங்க கொடுத்த ஒரு கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் வந்துடும். y வேல்யூ 8, அப்போது 8ன்னு அப்ளை பண்ணோம். when x வேல்யூ 0, அப்போ x வேல்யூ 0, இந்த டைம் 0 ப்ளஸ் c, அப்போது சியோட வேல்யூ 8ன்னு கிடச்சிருக்கும். அண்ட் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை நீங்கள் கொஸ்டினில் பார்க்க முடியும். இனிஷியல் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனை வச்சுட்டு அந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த பேரண்ட் ஃபங்க்ஷன் என்ன வரும், இந்த சிங்கிற வேல்யூ 8ன்னு கிடச்சதுனால இதே ஃபார்முலா தான், ஆனால் ப்ளஸ் 8ன்னு மாற்றிக்கலாம். நம்மளோட ஒரிஜினல் பேரண்ட் ஃபங்க்ஷன் கிடச்சிடும். அப்போது ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக மைண்டில் வச்சுங்க, ஃபார்முலா இவ்வளோ தான். இன்டெஃபினிட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ளஸ் சி எழுதிக்கங்க. ஸோ இது ப்ளஸ் சி ஏன் எழுதணும் அப்படிங்கிறதுக்குள்ள எக்ஸாம்பிள் தான் அது. இந்த இடத்துலையும் சிங்கிறது வந்துச்சு, ஆனால் 0 ஆயிடுச்சு. அப்போ இங்கே கண்டிஷன்ஸ் எழுதும்போது எப்படி எழுதலாம், டேக், கொஸ்டின் இப்படி தான் சொல்லுவாங்க, டேக் y ஈக்குவல் டு 0 when x ஈக்குவல் டு 0. அப்ளை பண்ணி பாருங்கள். எக்ஸ் வேல்யூ 0 ஆகும்போது y 0ன்னு வந்துச்சுன்னா அப்போ எக்ஸ் வேல்யூ சி வேல்யூ கிடச்சிரும். எல்லாத்தையும் எக்ஸ் 0ன்னு பண்ணிட்டோம்னா 0, சி வேல்யூ 0ன்னு கிடச்சிரும். அண்ட் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் கொஸ்டின்ஸில் டெஃபினட்டாக கொடுத்துருவாங்க.